ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு வயநாடு நாடாளுமன்ற தொகுதி மற்றும் பல்வேறு மாநிலங்களில் உள்ள 31 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ளது. 81 தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கான தேர்தல் நாளை மற்றும் 20 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக நடைபெறுகிறது. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, காங்கிரஸ் கூட்டணி மற்றும் பாஜக இடையே இருமுனை போட்டி நிலவுகிறது. நாளை முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் 15 மாவட்டங்களில் உள்ள 43 தொகுதிகளில் 73 பெண்கள் உள்பட 683 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். முதல்கட்ட தேர்தலில் 2,07,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். முதல்கட்ட வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் குறித்து ஜார்க்கண்ட் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி கே. ரவிக்குமார் சன் நியூஸ் தொலைக்காட்சிக்கு அளித்துள்ள பிரத்யேக பேட்டியில் வாக்குப்பதிவை அமைதியான முறையில் நடத்தி முடிக்க தேவையான ஏற்பாடுகளை செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அதாவது ஜார்க்கண்டில் நிறைய இடத்துல டீப் ஃபாரஸ்ட் இருக்குது, இன்னொன்று நக்சல் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. முன்னாடி நக்சல் ஏரியா இருந்த இடம் இருக்குது பார்த்துருங்க. இப்போ பழைய நக்சல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் மைன்ஸ், ஆண்டி லேண்ட் மைன்ஸ் நிறையா ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் தப்பாக யாராவது மிச்சிட்டாங்கன்னா வெடிச்சிரும் பார்த்துருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆம்புஷ் மற்ற இஷ்யூஸ் இருக்கனால அந்த சேஃப்டி ப்ரோட்டோக்கால் இருக்குது பார்த்துருங்க. எங்களுக்கு எஸ்ஓபி ப்ரொசீஜர் இருக்குது பார்த்துருங்க. அதுக்கு தகுந்தாப்பில் என்னென்ன பண்ணணும் எல்லா ப்ரிப்ரேஷனும் பண்ணியிருக்கோம். பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் நம்ம எவ்வளோ தேவைப்படும் அந்த வாங்கியிருக்கோம் வெளியிருந்து. ஸோ அதனால் எல்லா இடத்துலையுமே ஃபோர்ஸ் டிப்ளாய்மெண்ட் பண்ணிட்டோம். சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே எடுத்துட்டோம். அதனால் வேறு ஒன்றும் இஷ்யூ ஒன்றும் இருக்காது. பட் அந்த சேஃப் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணலன்னாச்சுன்னா சில நேரம் இஷ்யூஸ் வந்துடும். லாஸ்ட் எலெக்ஷனும் பீஸ்ஃபுல்லாக நடந்துச்சு. இந்த எலெக்ஷனும் பீஸ்ஃபுல்லாக என்னென்ன நடத்தணுமோ அதுக்கு எல்லா ரெடியும் தயார் பண்ணிட்டோம். ஜார்க்கண்டில் நடைபெறும் முதல்கட்ட தேர்தலில் அண்மையில் பாஜகவில் இணைந்த அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் சாம்பாய் சோரன், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவின் மாநிலங்களவை உறுப்பினர் மஹுவா மஜி, முன்னாள் முதலமைச்சர் மது கோட்டாவின் மனைவி கீதா உள்ளிட்ட 683 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இதனிடையே காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி போட்டியிடும் வயநாடு நாடாளுமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் நாளை நடைபெறுகிறது. இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஐ லவ் வயநாடு என்ற டி-ஷர்ட்டை அணிந்து பங்கேற்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கொட்டும் மழையில் பிரியங்கா காந்திக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாடு முழுவதும் உள்ள 33 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நாளை நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் சிக்கிமில் உள்ள சாரங் சக்குங் மற்றும் நம்ஷி சிங்கிதாங் தொகுதிகளில் சிக்கிம் கிராந்திகரி மோர்ச்சா கட்சி போட்டியின்றி வெற்றி பெற்றுள்ளது. அசாம், பீகார், ராஜஸ்தான் மற்றும் மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ள 31 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவும் நாளை நடைபெறவுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.